இது பார்த்தீங்கன்னா 1 கேஜியில் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு. இந்த அக்கா பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி நர்சிங் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக தான் இந்த கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த நர்ஸெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில பொருட்கள் மட்டும் ஃபாண்டன்ட்டில் செஞ்சு வைக்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த ஃபாண்டன்ட் ஒர்க்கு ஒரு கேக்கில் இருக்குனாலே முந்தின நாளே அதை நினச்சி எனக்கு தூக்கம் வராது பார்த்துடுங்க. ஏன்னா அது எப்படி வருமோ எவ்வளோ நேரம் ஆகுமோ அப்படின்ட்டு அதை நினச்சி ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். என்ன மாதிரி எத்தனை பேக்கர்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை நான் மட்டும்தான் அப்படி இருக்கணும் என்னவோ எனக்கு தெரியலை. சுத்தமாக எனக்கு ஃபாண்டன்ட் ஒர்க் பிடிக்காது. ஓரளவுக்கு பரவாயில்லாமல் செய்வேன். இருந்தாலும் ஒரு இடத்துல உட்காந்து பொறுமையாக ரொம்ப நேரம் இருந்து செய்யணும் பார்த்தீங்களா. இந்த சின்ன பிள்ளைகளோ க்ளேயில் விளையாடும்ல அது மாதிரி இந்த ஃபாண்டன்ட்டில் செய்கிறது கடுப்பாக இருக்கும். கேக்கோட ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு இதுலேயே அந்த பேண்டேஜ் பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு மாதிரி சிரிப்பாக வந்துச்சு. சரி ஓகே, நீங்கள் ஒருவேளை கேக் ஆர்டர் பண்ணோன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஹோம் டெலிவரி கூட இருக்குது. பாய்.